இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026ஆம் ஆண்டிற்கான கடைசி முழு சூரிய கிரகணம் எப்போது நடக்க இருக்கு, அதுவும் ஆகஸ்ட் மாதத்தில் அமையக்கூடிய 2வது கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, இந்த கிரகணம் நடக்கக்கூடிய தேதி என்ன, நேரம் என்ன, இது பகுதி சந்திர கிரகணமா முழு சந்திர கிரகணமானு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆண்டிற்கான பார்த்தீங்கன்னா கடைசி சந்திர கிரகணம் வரக்கூடிய ஆகஸ்ட் 28ஆம் தேதி, இன்னும் 4 நாட்களுக்குள்ள நடக்க இருக்கு. இந்த நாளில் ரஷ்ய பந்தன் பண்டிகையோடு கொண்டாட இருக்கோம். இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுது, எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, சூதகாலம் உண்டான உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் சூரியனும் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியினுடைய நிழல் தாங்க சந்திரன் மீது விழும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு இந்த சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியாக தற்போது கிரக நிலைப்படி சூரியன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிலும் சந்திரன் கும்பராசிலும் ராகு கேதுவோடு சேர்ந்து இணைந்திருக்கு. இதன் காரணமாக சந்திர கிரகணம் இப்போது ஏற்பட இருக்குங்க. ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாட்டமும் 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணமும் வரக்கூடிய ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிகழ்வுது. இந்த நிகழ்வின் காரணமாக பார்த்தீங்கன்னா சூரியனும் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு. இந்த நேரத்தில் சந்திரன் கும்ப ராசியில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சந்திர கிரகணம் நடக்க இருக்குங்க. இந்தியாவில் இந்த கிரகணம் பார்க்க முடியுமான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா நிகழக்கூடிய நாள் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை பொழுதில் ஏற்படுவதால் தென்மேற்கு ஆசியாவில் சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த சிறிய அளவிலான நேரம் மட்டும் தெரிந்தாலும் இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு பகல் பொழுதாக இருக்குது. இதன் காரணமாக சந்திர கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய சுதகாலம் இந்தியாவுக்கு பொருந்தாது. அது மட்டும் இல்லை, இந்த கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:53 மணிக்கு அதன் மங்கள கிரகணம் ஏற்பட தொடங்கும். பிறகு 8:54 நிமிடத்தில் சந்திர கிரகணம் தொடங்க உள்ளது. இந்த சந்திர கிரகணத்தின் உச்ச நிலையானது 9:42 மணிக்கு ஏற்பட இருக்கு. பின்னர் 12:31 கிரகணம் நிறைவடைய இருக்கு. இந்த நேரப்படி பகல் பொழுதுல ஏற்படுவதால் சந்திரனின் இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் நம்மளால் பார்க்க இயலாது. இந்தியாவில் கிரகணம் தெரிந்தால் நமக்கு சூதகாலம் கடைபிடிக்கலாம். ஆனால் இந்த கிரகணம் நிகழ்வது இந்தியாவில் தெரியாது என்பதால் இந்த கிரகணத்திற்கான சூதகாலம் இந்தியாவில் செல்லுபடியாகாது. எனவே வழிபாடு பிற சுப காரியங்களுக்கு எந்தவித தடையும் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கிரகணத்தின் சில பகுதிகளையாவது பார்க்கும் பகுதிகள் பார்த்திங்கன்னா ஐரோப்பா, ஆசியாவின் மேற்கு அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக் பகுதிகளில் பார்த்திங்கன்னா காண இயலாது. மேலும் தென்மேற்கு ஆசியாவின் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்னு சவுதி அரேபியா, ஷெர்ஜா முதலிய நாடுகளில் இந்த கிரகணம் தொடங்கும் போது ஏற்படக்கூடிய மங்கலான பிறகு ஆர்வம் பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கிரகணம் ஏற்பட்ட பிறந்த காலத்தில் நாம் இறைவனை நினச்சி தியானிப்பது ரொம்ப நல்லது. கிரகண நேரத்தில் செய்யக்கூடிய இந்த தியானம் ரொம்பவே சிறப்பான 2 மடங்கான பலனை தரப்போகுது. மேலும் பக்தி கதைகளை படிப்பது, இறை மந்திரங்களை உச்சரிப்பது போன்ற விஷயங்களை செய்யலாம். மேலும் இந்த சந்திர கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கிரகண நேரத்தின் போது சாப்பிடுவது, தண்ணீர் கொடுப்பதை தவிர்க்க பாருங்க. கர்ப்பிணிகளும் வயதானவங்களும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்தவரை வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடி நீங்கள் தயார் செய்து துளசி இலைகளையும் இல்லைன்னா தர்பை புல் போட்டு வைங்க. கிரகணம் முடிந்த பின்னர் குளிச்சு தானம் செய்து புண்ணியங்களை செய்வதன் மூலம் நன்மை அளிக்கும். மேலும் இந்த கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாங்க. இந்த 2026ஆம் ஆண்டிய சூரியன் சந்திர கிரகணம்னு 2 கிரகணங்கள் எப்போது நிகழும், இந்த கிரகணங்கள் இந்தியாவில் தெரியுமா தெரியாதான்னு பார்த்தோம்னா இந்த கிரகணம் நமக்கு தெரியாது.
மேலும் இந்த கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கடைபிடிக்க பாருங்க. கிரகண நேரத்தில் பார்த்தீங்க இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடியே சமைத்த உணவுகள் மற்றும் தண்ணீரில் துளசி இலைகளையும் தர்பை புல்லை போட்டு வைங்க. இது கதிர்வீச்சுகளிலிருந்து உணவை பாதுகாப்பாக வச்சிருக்கோம். அதே போல் கிரகண காலத்தில் இறை சிந்தனையோடு இருப்பது நல்லது. ஓம் நமச்சிவாயா இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை உச்சரித்து வழிபடுங்க. அதே போல் பகவத்கீதை, ராமாயணம், சுந்தரகாண்டம் இல்லைன்னா அனுமனுடைய சாலிசா போன்ற புனித நூல்களை பாராயணம் செய்வது உங்கள் மனதுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் இந்த நேரத்தில் ஏற்படுத்தும். கிரகணம் தொடங்குவதற்கு முன்னும் கிரகணம் முடிந்த பின்பு புனித நீராடுவது ரொம்ப அவசியம். கிரகணத்தின் போது பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிலைகளை தொடாமல் ஒரு துணியில் மூடி வைங்க. கிரகணம் முடிந்த பிறகு வீடு முழுவதும் கங்கை நீரை தெளித்து சுத்தம் செய்திடுங்க. கிரகணம் முடிந்த பிறகு ஏழைகளுக்கு உணவு, உடையிலினா உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக கொடுத்தா மிகப்பெரிய புண்ணிய பலன் உண்டுங்க. மேலும் இந்த கிரகண காலத்தின் போது செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் உணவு உட்கொள்வதையோ இல்லையே தண்ணீர் அருந்துவதையோ தவிர்க்க பாருங்கள். குழந்தைவங்க, முதியவங்க, நோயாளிகளுக்கு இது விலக்கு உண்டு. அதே போல் கிரகண காலத்தில் தூங்குவது அசுபமாக சொல்லுவாங்க. விழிப்போடு இருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. கத்தி, கத்திரிக்கோள், ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் கிரகண நேரத்தில் பூஜையில் இருக்கக்கூடிய சிலைகளையோ துளசி செடியோ தொடக்கூடாது. கிரகண காலத்தில் புதிய தொழில் தொடங்குவதே, சொத்து வாங்குவதே, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த நேரத்தில் செய்ய தொடங்க வேண்டாம். கிரகண காலத்தில் உடலையும் மன ரீதியான தூய்மையை பேணுங்க. கிரகணம் பார்த்திங்கன்னா ஒரு வானிய நிகழ்வு இருந்தாலும் இந்திய கலாச்சாரத்தில் மனதளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதால் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிங்க, ரொம்ப நல்லது. மேலும் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 28 நிகழ இருக்குது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டினுடைய இறுதி சந்திர கிரகணம்னு சொன்னோம். இது பௌர்ணமி நாளில் ஆவணி அவிட்டமும் ரக்ஷா பந்தன் பண்டிகையை கொண்டாடக்கூடிய நாள் அமைந்திருக்கு. இந்த சந்திர கிரகணத்தின் போது நிலவினுடைய சுமார் பார்த்திங்கன்னா 96% பகுதி பூமியினுடைய நிழலில் மறைக்கப்பட இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளையும் பாதிக்கப்படும். சந்திரனுடைய அமைவு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு சாதகமற்ற பலனை தரக்கூடிய விதத்தில் இருக்குங்க. மேலும் இந்த கிரகண காலம் பார்த்திங்கன்னா நிகழக்கூடிய நேரத்தில் சர்ப்ப கிரகமான ராகு சஞ்சரிக்கக்கூடிய கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் இருப்பதால், சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் இந்த நேரம் பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தெரியாதுன்னு சொல்லுவோம். இந்த கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா கும்ப ராசிகளுக்கு எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லை, இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க இயலாது. இந்தியாவில் ராசிகள் மீது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் சொல்லலை. இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்திங்கன்னா சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பராசிகளுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க வாய்ப்பு உண்டுங்க. மேலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் சில விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. கிரகணத்தின் போது ஊசியை பயன்படுத்தக்கூடாதுன்னு விதியும் உண்டு. கத்திகள், கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரம் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டினை ஈடுபடுவது தான். இறைவனுடைய நாமத்தை சொல்வது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா இறை வழிபாடு செய்தாலே அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. கிரகணத்தின் போது உணவு உட்கொள்வதை கூடாது. கிரகணம் முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு விடுவதும் நல்லது. அதே போல் கிரகணத்தின் போதே புகைப்படம் எடுத்தல் போன்ற விஷயங்களை செய்யாமல் இருங்க. மேலும் கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. மேலும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இறைவனிடம் முன்வைக்கும் போது தீப வழியாக முன் வச்சா அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறுங்க. மேலும் உங்கள் வீட்டு பூஜையை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கோங்க. கிரகணம் தொடங்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா இறைவனுடைய பூஜையில் தீபம் ஏற்றி வைத்து மனதார இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 28 2வது சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இந்த கிரகண காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை இருக்கணும், கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா குறிப்பாக யாருமே வெளியில் வராதிங்க. அதுவும் வயதானவங்க, குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள்
வெளியில் செல்வதை தவிர்க்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.